வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். நம்ம சைக்கிள் ரிக்ஷானுடைய அடுத்த பார்ட்டை பார்க்க போகிறோமா. இப்போ எல்லோரும் நான் நேற்று என்ன சொன்னேன், இந்த பின்பக்கம் போட்டால் போல் இந்த சைட்லேயே ஜாயின் பண்ணி இந்த 4 இப்போ இப்படி வந்திருக்குது இல்லையா. அதே போல் வெளியில் இந்த 6 மணிக்கு 5 உயரம் இங்கே நம்ம உள்ளே இது போட்டோம் இல்லையா. அதே போல் இந்த வெளிப்பக்க மணிலையும் போட்டு வர சொல்லியிருந்தேன். அது எல்லோரும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா. இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதெல்லாம் இங்கே பாருங்கள். ஜாயினிங் வந்து இப்போது இந்த வெளியில் ஏதோ கருப்பு கொடுத்தோம் இல்லையாம்மா, ஒரு ரோ கருப்பு கொடுத்து போட்டோம் இல்லையா. இந்த கருப்பு மணி, இதுக்கு கீழே வர இந்த மணி, இப்போ நம்ம வெளிப்பக்கம் இந்த இது போட்டிருக்கிறோம் இல்லையா, இதில் வர சைடு 3 மணியில் ஒயர் கொத்துக்கணும். வெளியில் இந்த 5 உயரம் 6 அகலத்துக்கு நம்ம இப்படி போட்டோம் இல்லையாம்மா, அந்த மணியில் இருக்கிற ஒரு மணி, இந்த மணி, இந்த பேஸில் கீழே ரோ வருது இல்லை 16, அதில் முதல் மணி, இதை இந்த கருப்பு மணி இது இப்படி கொடுத்துருக்கோம் இல்லையா. கீழே பேஸில் ஒரு ஜாயினிங்க்கு கருப்பு கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த கருப்பு மணியில் வெட்டுக்கணும். மறுபடியும் சொல்கிறோம்மா, நம்ம இந்த பேஸ் பீஸினுடைய இந்த 6 அகலத்தில் 5 உயரத்துக்கு போட்டிருப்போம் இல்லையா. ஏற்கனவே உள்ளே நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். ஏன்னா இது போட்டுட்டா உள்ளே போட வராதுன்றதுக்காக முதல்ல நான் உங்களுக்கு உள்ளே போட்டு காமிச்சேன். இதே போல் இந்த வெளியில் இருக்கிற ரோலை போடுங்கன்னு சொன்னேன். அதே போல் இந்த கருப்பு மணி கொடுத்து வெளிப்பக்கம் போட்டோம். உள்ளே இந்த இதையும் ஜாயின் பண்ணுறா போலையே இதே உயரத்துக்கு போட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த கருப்பு மணி, இது மணி, இதனுடைய உயரம், இந்த பின்னால் கொடுத்தோம் இல்லையா, அதில் வர மணி, அந்த கருப்பு மணி கொடுத்துட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறதே பிளாக் மணியில் தான்மா. எப்போவுமே இந்த சைக்கிள் ரிக்ஷாவில் எப்படி பார்த்திங்கன்னா இப்படி வரும் இல்லையா. இந்த பின்பக்கம் இப்படி அந்த சீட்டுகளை இப்படி கருப்பு, அதுதான் இப்போ நம்ம கருப்பு தான் இந்த இடத்துல ஜாயின் பண்ண போகிறோம். சைக்கிள் ரிக்ஷாவையெல்லாம் ஃபுல் இது வந்து என்னுடைய முதல்ல ஒரு 4-5 வீடியோ நானாக பாட்டு பாடியெல்லாம் போட்டிருப்பேனே, அதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து இது பண்ணுறேம்மா. ஏன்னா இந்த வீடியோவில் இது காட்டும்போது உங்களுக்கு ஃபுல்லாக தெரிய மாட்டேன்றது.
இப்போ அப்படியே இது மேலேம்மா இந்த சைடு. ஓகே, இதில் ஃபுல்லாக வெறும் இந்த கலர் மணியே ஆரஞ்சு தான். நீங்கள் என்ன கலர் கொடுத்துருக்கீங்களோ, எல்லோவா ஆரஞ்சா, அதுவே தான். சரிங்களா? இது வரைக்கும் முடிச்சுட்டு வாங்க. உள்ளே அட்டை வைக்கணும். சரிங்களா? இங்கே இதை முடிச்சுட்டு இந்த இடத்த ஜாயின் பண்ணும்போது நம்ம உள்ள அட்டையை வச்சுக்கலாம். ஓகே. இப்போது இந்த மாதிரிம்மா ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம் சைடில் இல்லையா? இப்போ இந்த மேலே பின்பக்கம் இருக்கிறது மட்டும்தான் இருக்குது. இதில் இப்போ என்ன பண்ணணுன்னா, ஏன்னா நம்ம சாஞ்சிக்கிறதுக்கு ஏற்ற போல் கொஞ்சம் அது உயரமாக இருக்கும் இல்லையா? ஸோ இன்னும் 2 லைன் நம்ம போடணும்.
இந்த பின்னால் 16 இருக்கு இல்லையா, 2 4 6 8 10 12 சரி 13 13ல் இந்த 2 எட்ஜில் கருப்பு இருக்கு இல்லையா, அந்த கருப்பை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மணியில் ஒயர் கோத்துக்கிடுங்க. கோத்துட்டு இப்போ நம்ம இந்த மேலே இந்த இது ஷீட்டு போடுவோம்மா. ஆட்டோ ரிக்ஷாவுக்கு மேலே அது சம்டைம்ஸ் மடக்கே இருக்கும். மழை வரும்போது இல்லை நம்ம ஏறி வெளில போகிறப்ப இப்படி இது பண்ணி விடுவாங்க இல்லையா. ஸோ அது நம்ம இங்கே போட போகிறோம். அதனால் இந்த ஸ்டார்டிங்கில் நான் அதுக்கு இப்போ ப்ரௌனுக்கு பதில் இந்த வயலட் கலர் பர்பிள் கலர் கொடுக்குறேன். சரியா, ஒரு பர்பிள், ஒரு ஆரஞ்சு, மறுபடியும் ஒரு பர்பிள். சரி, ஒரு பர்பிள், ரெண்டு ஆரஞ்சு. இப்போ வெறும் 2 ஆரஞ்சு. இந்த கருப்புக்கு முன்னே இந்த பக்கத்து இதே போல் ஒரு ஆரஞ்சு வருது இல்லையா, அது வரைக்கும் நம்ம வெறும் இந்த 2 ஆரஞ்சு கோத்துட்டு வரணும். இப்போ அந்த கருப்புக்கு முன்னே இருக்கிற மணியில் கோக்குறோம். இப்போ ஒரு ஆரஞ்சு, ஒரு பர்பிள். இப்போது கீழே வந்த வலது கை உயர இதை பாருங்கள், இந்த ரோ போட்டோம்லம்மா, இதில் உள்பக்கமாக ஒரு ரோ போட்டிருக்குல்ல, அதில் ஒரு மணி இங்கே வரும் இல்லையா, அதில் கோக்கணும்.
சைடில் வந்த மணியை இது வெளியில் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ரோ போட்டோம். அதில் முதல் மணி 1 2 3 4 5 6 7 இருக்குமே, அதில் ஒரு மணி. சரியா? இப்போது எல்லாம் எப்பவும் போல் ஆரஞ்சே தான். இப்போ இந்த உள்பக்கம் வர இந்த ரோலை இப்போ இந்த லைனை முடிக்கும் பொழுது அதே போல் இந்த சைடில் இதை இந்த கருப்புக்கு பக்கத்தில் ஒரு மணி இருக்கு இல்லையா, அந்த மணியில் விடணும். இப்போ இந்த பர்பிள் ஒன்று கோத்தோம் இல்லையா, அதில் கோக்கணும். ஒரு ஆரஞ்சு. இப்போ ரெண்டாவது லைன் போடணும். சரியா? 2 ஆரஞ்சு. முதல்ல இப்போ 3 மணிக்கு வைக்கணும் இல்லையா, 2 ஆரஞ்சு, ஒரு பர்பிள். இப்போ அப்படியே இந்த ரவுண்டை சுற்றி போட்டே வரணும்மா. ஆரஞ்சே தான். 2 ஆரஞ்சு 2 இங்கே வரும்போது மட்டும் இந்த ஆரஞ்சில் கோக்கும்போது, கடைசி ஆரஞ்சில் கோக்குறப்போ ஒரு ஆரஞ்சு ஒரு பர்பிள் கோக்கணும். இப்போ கடைசி மணியில் விட்டுருக்கும்போது இடது கை உயரில் ஒரு ஆரஞ்சு ஒரு பர்பிள். அப்புறம் இந்த சைடு ஒத்த மணி மறுபடியும் இந்த ரோலை அப்படியே ஃபுல்லாக போட்டு வரணும். அப்புறம் இது உள்ள அட்டையை வச்சு மேலே க்ளோஸ் பண்ணிடணும். இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கீழே இன்னொரு பீஸ் போட்டிருப்பீங்க இல்லைம்மா, இந்த 13/7க்கு இன்னொரு பீஸ் போட்டிருப்பீங்க இல்லையா, அதையும் வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கு மேலே போடுறது வந்து நம்ம கீழ் பீஸில் தான் அந்த இது போட போகிறோம். இந்த பாருங்க, இது மாதிரி வருது இல்லையா, வந்து நம்ம ஏறி உட்கார்ற அந்த போர்ஷன்லாம் நம்ம கீழ் இதையும் போட்டு தான் போட போகிறோம். அதனால் நீங்கள் கீழே இன்னொரு பீஸை போட்டு ஜாயின் பண்ணி, அந்த 2 பீஸ் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த பீஸையும் அட்டையை வச்சு ஜாயின் பண்ணணும். இதை இந்த உள்ளுக்குள்ளே இன்னொரு ரவுண்டையும் போட்டு இந்த உயரத்துக்கு மட்டும் அட்டையை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். சரிங்களா? அது க்ளோஸ் பண்ணிட்டா சீட் போர்ஷன் ரெடி.
அதுக்கப்புறம் நம்ம அந்த ஏறுற போர்ஷனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இன்னொரு புது புது ஐட்டங்கள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகேங்களா? தேங்க்யூ.